அனைவருக்கும் வணக்கம். இது டாக்டர் பேட்ச் அவர்களின் மலர் மருத்துவம். மலர்களின் வழியாக இறைநிலையை அடையலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மலர்கள் ரெண்டுமே மஸ்டர்ட் மற்றும் ஸ்வீட் செஸ்னட். இது நிறைவு பகுதி. இதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசிடலாம். ஒரு காம்பினேஷனும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்ல விரும்புகிறது நன்மணி ஐயாவுக்கு. ஸோ இந்த தளத்தில் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து இத்தனை பேருக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு காரணமாக நான் நன்மணி ஐயாவை பார்க்குறேன். அப்புறம் என்னை நன்மணி ஐயாவுக்கு அறிமுகப்படுத்தின பிரசன்னா, கோயம்புத்தூரில் இருக்கான் அந்த பையன் தான் என்னை அறிமுகப்படுத்தி வச்சுருக்கான். ஸோ அவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த தளத்தில் இருக்கிற எல்லாருக்குமே என்னோடய நன்றி. குறிப்பாக சசிகுமார் ஐயா, அவங்க பேர் அனிதா அம்மா, அப்புறம் அனார்கலி அம்மா, விஜயலக்ஷ்மி, இவங்கள தான் எனக்கு தெரியும். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இன்னும் என்ன நன்றி சொல்லணும் அப்படின்னா என்னோடய தாய் தந்தையர்களுக்கு 2 பேருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி என்னோடய குருமார்கள் 2 பேர், ராஜேஷ் கண்ணாவும் திரு வேல்முருகன் ஐயா, அவங்க 2 பேருமே இவங்க 2 பேருமே என்னோடய வாழ்க்கையினோட இந்த தளத்துக்கு நான் வரத்துக்கு காரணமாக இருக்கிறதே அவங்க 2 பேரும் தான். இப்போ நம்ம அந்த காம்பினேஷனை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்த்துடலாம். இந்த பிரபஞ்சத்தை நாம் அளவீடு செய்யணுன்னா அதிர்வலை, அதிர்வெண், ஆற்றல், இந்த 3 வகையில் தான் இந்த பிரபஞ்சத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். மனுஷன் துன்பப்படுவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப துன்ப அலைகளை அவனே ஏற்படுத்திக்கிட்டான். அதே மாதிரி ஏற்படுத்திகிட்டே இருக்கிறதுனால அதே துன்பம் மீண்டும் மீண்டும் அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. யார் ஒருத்தர் எனக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு ஆழமாக ஆழ் மனசிலும் பதிய வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த அடிப்படையில் நாம் கூர்ந்து இந்த பிரபஞ்சத்தோட அதிர்வலைகளையும் உலகத்தோட அதிர்வலைகளையும் நம்மளோட அதிர்வலைகளையும் பார்க்கும்போது இதை ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட அதிர்வுகளை நாம் கூர்ந்து கவனிக்கும் போது அதனுடைய மீட்சியாக தான் அதாவது அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த உலகத்தின் அதிர்வலையும் பிரபஞ்சத்தின் அதிர்வலையும் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. இதை என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இப்போ உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லா மட்டத்துலேயுமே ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பொருளாதாரம், சமூக இயல், மருத்துவத்துறை, நாடுகளுக்கு இடையே ஒரு முரண், ஆன்மீக விஷயங்கள் போன்ற எல்லாவற்றிலையுமே ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு மேல் பார்த்திங்கன்னா அதிர்வலை மாற்றமும் புவியியல் மாற்றமும் இயற்கை மாற்றங்கள் கூட நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மனுஷனோட எண்ணங்கள் ஒரு விதத்தில் சமூகத்தில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் பிரபஞ்சத்தோட எண்ணங்கள் திட்டம் தான் மிகப்பெரிய மாற்றத்தை மனிதர்களிடத்துலையும் உயிர்களிடத்துலையும் ஏற்படுத்திக்கிட்டே வருது. இயற்கையினுடைய அதிர்வலை அப்படிங்கிறது மனுஷன் தன்னை சுற்றி இருக்கிற இயல்பை மாற்றுவதால் இயற்கை தன்னுடைய இயல்பை சமன் செய்வதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிர்வு மாற்றம் தான் இந்த பூகம்பம், மிகப்பெரிய மழை, அப்புறம் சுனாமி, இல்லை வறட்சியாக கூட அது இருக்கலாம். நம்ம சூழலில் ஏற்படுத்தின அந்த பாதிப்பின் காரணமாக அந்த சூழலை சமன் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த இயற்கை சீற்றம் அப்படிங்கிறதே. இதை நம்ம இயற்கை சீற்றம் அப்படின்னு சொல்கிறதே கூட ஒரு தப்பு தான். சுனாமியா, இயற்கையில் ஏற்படுத்தக்கூடிய அதிக மழையோ இல்லை நிலச்சரிவோ எல்லாமே இயற்கை தன்னை சமன் செய்கிற ஒரு நிலை தான். இது எல்லாமே இட் இஸ் நாட் த காஸ், இட் இஸ் அன் எஃபெக்ட். நாம் செய்த ஒரு தவறை அது சரி செய்யுது, இயற்கை சரி செய்யுது. நம்ம சின்ன குழந்தைங்களை அடித்து இல்லை திட்டி ஏதோ ஒரு வகையில் அவங்கள நம்ம சரி செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் அதிக லெவலில் இருக்குது, பெரிய லெவலில் இருக்குது. உயிரை எடுக்கக்கூடிய அளவில் கூட அது சரி செய்யுது. இயற்கையில் நம்ம உயிர் என்பது ஒரு சாதாரண விஷயந்தான். அதாவது தன்னை உணராத உயிர்கள் அனைத்துமே சாதாரண விஷயங்கள் தான். தன்னை உணராத உயிர்கள் அனைத்தும் சாதாரண விஷயங்கள் தான். ஆடு, மாடு, உயிரினங்கள் மாதிரி தான் தன்னை உணராதவர்கள் எல்லாருமே. தன்னை உணர்ந்தவர்கள் தான் எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடிய, எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய, எல்லாவற்றையும் ஆட்டி வைக்கும் தன்மையில் கூட அவங்க இருக்கிற மாதிரி இருப்பாங்க.
இந்த அடிப்படையில் வந்து நம்மை சுற்றி இருக்கிற அதிர்வலைகளோட நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதுக்கான ஒரு காம்பினேஷனாக தான் நான் இப்போ இதை பார்க்கணும். இப்போ இன்னும் வரப்போகிற இந்த 6 மாதமுமே இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்க போகிறோன்றத அவர் வந்து உள்ளுணர்வு மூலியமாக இந்த மலர்களை கொடுத்த இந்த காம்பினேஷனை கொடுத்த அவர் சொல்கிறது என்னென்னா, உள்ளுணர்வாக வந்து அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு காம்பினேஷன் தான் இது. அதாவது 6 மாத காலத்துக்கு வந்து நம்மளோட மனநிலையும் நம்மளோட சூழ்நிலையும் சூழல் இயலும் சமூகவியலும் பொருளாதாரமும் தன்னியல்பில் வந்து மாற்றம் கொண்டிருக்கும். அதை நோக்கி தான் நம்ம பயணப்பட்டு இருக்கோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். தன்னியல் மாற்றம்னு சொல்லலாம், தன்னிலை மாற்றம் அப்படின்னும் சொல்லலாம். இதை வந்து இந்த அதிர்வலையை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடுகளுக்கிடையே குழப்பங்கள், நாடுகளுக்கு இடையே குழப்பம், நாடுகளுக்குள்ள குழப்பம், பொருளாதாரத்தில் வந்து ஒரு குழப்பம், இயற்கை சமநிலை ஏற்படுத்துவதற்காக வரக்கூடிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலைகளாக இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தான் இந்த காம்பினேஷனை குறிக்க போகுது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த 6 மாதத்துக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு மனநிலை தான் வந்து மேக்ஸிமம் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து இது தேவைப்படக்கூடிய ஒரு காம்பினேஷனை தான் இருக்கும். அதனால் வந்து இந்த காம்பினேஷனை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து 5 மருந்துகள் கொண்ட ஒரு காம்பினேஷன் இது. இதை வந்து இந்த தளத்தில் இப்போ நீங்கள் வந்து எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 30 பேர் இருக்கீங்களா? அந்த 30 பேர் குடும்பத்துக்கும் வந்து நான் 3 மாதத்துக்கு ஆகிற மாதிரி அந்த காம்பினேஷனை வந்து நான் கொடுக்க போகிறேன். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஆழமான ஒரு அமைதி கிடைக்கும். முன்கூட்டியே வந்து சில அறிவுறுத்தல்கள் நம் மனதில் தோன்றுவதை வந்து நாம் இந்த காம்பினேஷன் எடுக்கும்போது பார்க்கலாம். வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கும் பொருளாதாரத்தில் ஒரு சமநிலை கொண்டு வருவதற்கும் எதிர்வரும் இடர்களிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கும் இல்லை சமூகத்திலேருந்து ஒரு விஷயம் வருது அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறோம், இயற்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுதில்லை அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் கூட இந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இதை வந்து நாம் நினைக்கலாம், என்ன சராஜ் இதெல்லாம் என்ன அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க தான் எடுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது. இது வந்து எல்லாரும் மனசுலையுமே எல்லாருமே ஒரே ஆன்மா தான். ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது எல்லாரையுமே பாதிக்கக்கூட தன்மையில் தான் இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து ஏறக்குறைய எல்லாருக்குமே இது பொருத்தமாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யாருக்கு வேணுமோ தேவைப்படுறவங்க, இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு 3 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் குடும்பத்தில் 3 பேர் இருக்கோன்னா நான் அவங்களுக்கான மருந்தை வந்து 3 மாதத்துக்கு ஆகிற மாதிரி நான் கொடுத்துருவேன். அந்த மாதிரி அது மாதிரி ஒரு 100 நபர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு உள்ளுணர்வாக எனக்கு வந்து தோணியிருக்கு இந்த தடவை. சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம் வந்து எல்லாருக்குமே தான். சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா அது எனக்குள்ளே கூட தான் அது ஏற்பட போகுது. ஸோ இது வந்து எல்லார் மனசுலையுமே ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காம்பினேஷனை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன். இதை வந்து வார்த்தையில் சொல்லி மாலாது. ஏன்னா நான் நிறைய ரிசல்ட் எடுத்துக்கிட்டோம். இந்த காம்பினேஷனில் நாங்கள் நிறைய ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம், எடுக்கவும் போகிறோம். இப்போ எனக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் வந்து மெனோபாஸ் டைமில் இருக்கேன் இப்போது. இது வந்து எனக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு 2 வருடங்களாகவே இதே மனநிலை தான். அதாவது மனநிலைனா இது என்ன ஆகும்னா, மாதம் வந்து பீரியட்ஸ் வராது. ஒரு சில டைம் வரும், ஒரு சில டைம் வராது, ஒரு சில டைம் தள்ளி போகும், ஒரு சில டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி இப்படி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற காம்பினேஷன் வந்து வேறு ஒரு காம்பினேஷன் தான் நான் எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ நான் இந்த காம்பினேஷனுக்கு நான் வரலை. அதனால் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. எப்படி வந்தேன் அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் விளக்கி சொல்கிறேன். நான் வந்து இந்த காம்பினேஷன் போட்ட உடனே கூட வந்து எனக்கு தெரியும் இந்த காம்பினேஷன் வந்திருக்குன்னு சொல்லி தெரியும். பட் நான் என்னோடய காம்பினேஷனில் தான் நான் நிலையாக இருந்தேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு முந்தா நேற்று வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டது. என்ன ஆச்சுன்னா வந்து நைட்டு ஃபுல்லாக இப்போ பீரியட்ஸ் டைம் வந்தது. 2 நாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பீரியட்ஸ் வந்து ஒரு மாதிரி அதாவது அன்கண்ட்ரோலாக அந்த இது வந்து போயிட்டே இருந்தது. ப்ளீடிங் வந்து ஆகிட்டே இருக்குது.
என்னால் ஒரு நாள் பார்த்தேன், எப்பயுமே ஒரு நாள் அப்படி இருக்கும். பட் அது 2வது நாள் கொஞ்சம் கம்மியாகும், அப்படியே சரியாயிட்டு வந்துடும். பட் 2 நாளும் விடாமல் டே அண்ட் நைட்டு தூங்கவே இல்லை நான். அந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது, டாக்டர்கிட்ட போகலாமா இல்லை ஏதாவது அக்குபஞ்சர் அந்த மாதிரி போகலாமா என்னன்னு எனக்கு புரியல. ஆனால் டக்குன்னு இந்த காம்பினேஷன் வந்து நினைவுக்கு கொண்டு வந்தாங்க. அதை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாச்சு. பார்த்திங்கன்னா அது சரி, ஒரு இடர் தானே, இது கூட ஒரு பேரிடர் தானே எனக்கு ஏற்பட்டது. அதாவது எல்லாத்துக்குமே ஏற்படக்கூடிய ஒரு, அதாவது அவங்கவுங்களுக்குன்னு வந்து கடவுள் ஒரு விஷயம் வச்சுருக்கிறான். எல்லாருக்குமே ஒரே மனநிலை தான் அப்படி, அதாவது எல்லாருக்குமே வந்து என்ன சொல்கிறேன்னா நான் இப்போ ஒரு வெளியில் ஒரு பேரழிவு ஏற்படுதுன்னா வந்து அது நம்மளுக்குள்ளேயும் கூட தான் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரிமா நான் இதை பார்க்குறேன். நான் எனக்கு இது ஏற்பட்டவுடனே அந்த காம்பினேஷன் எடுத்த ஒரு 5 நிமிஷம் தான் நீங்கள் வந்து அதாவது இதை வந்து மலர்களில் இருக்கிறவங்கள தவிர வந்து இதை யாரும் நம்பவும் மாட்டாங்க. 5 நிமிஷத்தில் வந்து அப்படியே சடனாக ஒரு பிரேக் மாதிரி எடுத்துச்சு. ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் பிரேக்கு, அந்த ஃப்ளோ வந்து அப்படியே ஸ்டாப் ஆச்சு. அப்புறம் திரும்பி ஒரு 10 நிமிஷத்துக்கு இன்னொரு டோஸ் போட்டேன். அப்படியே கொஞ்சம் லைட்டாக அது திரும்பியும் கொஞ்சம் அந்த இது வரதான் ஆரம்பிச்சிச்சு. திரும்பி இன்னொரு டோஸ் போட்டேன், அப்படியே கம்மியாச்சு. அந்த ஃப்ளோ திரும்பி அப்படியே ஸ்லோ ஆகுது. அதே மாதிரி ஒரு 5 டோஸ் போட்டிருப்பேன். ஒரு 1 ஹவரில் வந்து ஒரு 5 டோஸ் நான் போட்டிருப்பேன். அப்படியே கண்ட்ரோலுக்கு வந்து 100% அப்படின்னு சொன்னால் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து அப்படியே ஒரு 30% மாறிச்சு 1 மணி நேரத்தில். இது நடந்தது எனக்கு. இந்த மாதிரி விஷயம் வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது என்னன்னு புரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு உதாரணமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான் இது. எல்லார் வீட்லேயுமே வந்து அப்பப்போ ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இந்த ரெமெடி வந்து ஷூட் ஆகும் அப்படின்னு நாங்கள் கணிச்சிருக்கோம். எங்கள் குரூப்பில் இருக்கிறவங்க நாங்கள் வந்து இது வந்து சமூகத்தில் எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒரு காம்பினேஷனாக இது இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருக்கோம். ஸோ இது வந்து இந்த காம்பினேஷனை நான் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு உருவாச்சு. அது வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த காம்பினேஷனில் இல்லை, நான் வேறு ஒரு காம்பினேஷனில் தான் நான் இருந்தேன். ஸோ அதை மாற்றி இதை கொடுத்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு நிறைவு பகுதியில் ஒரு நல்ல விஷயம், எனக்கும் ஒரு மன திருப்தி, உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த 38 மலர்களை பற்றி ஒரு தெளிவான புரிதலை வந்து நான் ஏற்படுத்திட்டு தான் வந்துட்டுருக்கேன். இப்போ இது வரைக்கும் நான் இன்னும் வரப்போகிற மலர்லாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கி மலர்கள் கூட, இன்றைக்கி கிளாஸ் கூட ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு வந்து ஒரு இன்னும் எனக்கு நிறைவு கொடுக்கக்கூடியதாக இது இருக்குது. நிறைவு ஆயிடுச்சே அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷமும் இருக்குது. உங்களை இனிமேல் சந்திக்க முடியாதுன்றது அந்த ஒரு வருத்தம் கூட கொஞ்சம் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பரிசு கொடுத்த மாதிரி, இத்தனை நாள் நீங்கள் வந்து என் கூட கலந்துக்கிட்டு என்னோடய வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்டதுக்காக ஒரு பரிசாக நான் இதை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு வர மாதிரி நான் மெடிசன்ஸ் நான் கொடுத்துட்றேன். வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுடுறேன் நான். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான பரிசு, இத்தனை நாள் என் கூட ட்ராவல் பண்ணதுக்கு. ஓகே, நாம் இப்போ மலர்களுக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த நான் கொடுக்க போகிற இந்த காம்பினேஷன் வந்து உருவாகி ஏறக்குறைய ஒரு 20-25 நாட்கள் ஆகுது. அப்போ இருந்தே பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷன் சம்மந்தப்பட்ட நபர்கள் தான் எங்கிட்ட வரவங்களுக்கு எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஒரு 10 பேர் வராங்கன்னா அதில் 7-8 பேருக்கு வந்து நான் இந்த காம்பினேஷன் தான் நான் கொடுத்துட்ருந்தேன். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னோடய நோக்கமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம மலர்களுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மலர்கள் வந்து மஸ்டர்ட். ஃபஸ்ட்டு நம்ம மஸ்டர்ட் பார்த்துடலாம். விசுத்தி சக்கராவில் இயக்கக்கூடியது நான் சஃபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ரெசன்ட் சர்க்கம்டன்சஸ். மஸ்டர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளியின் மலர், த லைட் ஃப்ளவர், வெளிச்சத்தின் மலர், பிரகாசத்தின் மலர், தெய்வீகத்தின் மலர், உயிர்ப்பின் மலர், உயிரோட்டத்தின் மலர், உயிர் இணைவின் மலர், எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மலர் இது. தெளிவை தரும் ஒரு மலர், பேரமைதி தரும் மலர். இந்த மலர் வந்து மஞ்சள் நிறமுடையது. இது புல் பூண்டு இல்லாத இடத்திலும் எங்கு வேண்டுமானாலும் இந்த மலம் வந்து வளரும்.
அனைத்து இடங்களிலும் பரவக்கூடியது. கலை இனத்தை சார்ந்த மரம் இது. இது வந்து நிலத்தில் உள்ள நியூட்ரிஷன், மினரல்ஸ் இது எல்லாத்தையும் வந்து உறிஞ்சி எடுத்துடுமா. இதனால் விவசாயிகள் வந்து இதை கொஞ்சம் கூட விரும்ப மாட்டாங்களாம். கலப்பையில் வந்து மண்ணை உழும்போது வந்து அடி ஆழத்திலிருந்து ஒரு சின்ன விதை வந்து வெளியில் வந்தால் அது பார்த்திங்கன்னா ஒரு செடியில் இருந்து அந்த விதை முளைச்சி ஒரு செடியாக உருவாயிடுச்சுன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விதைகள் வந்து ஒரு 4000 விதைகள் அப்படி கிடைக்குமா. இலைகள் வந்து முடி போல் இருக்கும். இந்த மலரில் சல்ஃபர் அதிகமாக இருக்குது. இது வந்து அதிக விதைகளை உதிர்த்து கொண்டே இருக்கும். 4 இதழ்களை கொண்டது. தண்டு வந்து கடினமாக இருக்கும். வேர் பார்த்திங்கன்னா விஷத்தன்மை உடையதாக இருக்கும். இதை வந்து ஒரு மூலிகையாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. ஜூலை மாதம் வளரக்கூடியது இந்த மலர் வந்து விசுத்தி சக்கரால் இயங்குது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கடுகு, நம்ம டெய்லி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல மஸ்டர்ட், கடுகு, அதே தான். இயற்கையை, அதாவது பிரபஞ்ச ஆற்றலை நாம் நம்பும்போது நாம் காப்பாற்றப்படுவோம். இயற்கையை, அதாவது பிரபஞ்ச ஆற்றல், இறையாற்றலை நம்ம புரிந்து கொள்ளும்போது நம்மளுக்கு எந்த துன்பமும் கிடையாது. இருவித மன அழுத்தம் இருக்குது. ஒன்று வந்து வெளிப்புற சூழ்நிலையில் வந்து என்னோடய மனம் சரியில்லை அப்படின்னா ஏற்படும் மன அழுத்தம், அதாவது கத்தி ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க இல்லையா, இந்த மன அழுத்தம். இது வந்து எதிர்வினை ஆற்றல். மற்றது வந்து உள்ளுக்குள்ளே ஏற்படுத்துகிற ஒரு மன அழுத்தம். இதற்கு வந்து காரணமே சொல்ல முடியாது. இதை கவனிக்கலைன்னா வந்து இவங்க நோயாளியாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த மன அழுத்தம் தான் இந்த மஸ்டர்ட் மன அழுத்தம், காரணமற்ற மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உறுதியற்ற நிலையில் இருக்கும்போது பிரபஞ்சத்துக்கு எதிராக நம்ம இருப்போம். பிரபஞ்ச இறையாற்றலை நம்ம நம்பவில்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் இந்த மாதிரியான மன அழுத்தத்துக்கு காரணம். நான் திரும்ப மற்றவங்களால் மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு என்னை மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் அடிமையாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். பிரபஞ்சமிட்ட வேலையை செய்யாமல் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஒருவர் வந்து எந்த குணமற்ற தன்மையில் வந்து இருக்கிறானோ மீண்டும் அதே குணமற்ற தன்மையில் பிறந்து அதில் குணத்தன்மையாக அவன் மாறி தான் வந்தாகணும். இறுதியில் தான் அவன் பிரம்ம நிலையை அடைய முடியும். அந்த பேட்டர்னில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இம்பேஷன்ஸ்லேருந்து ஸ்பீச்சஸ்னெட்டுங்கிறது இந்த வகை பேட்டர்ன் தான். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. சமையலில் கடுகு பயன்படுத்துவது வந்து சுவைக்கு மட்டும் இல்லை, உடல் வலுவூட்டவும் கூட தான் நாம் அதை பயன்படுத்திகிட்ருக்கோம். ஞானம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிறது. இந்த பிரபஞ்ச ஓட்டத்தில் நான் இருக்கேன், அது விட்ட வழியில் தான் வந்து நான் போகும்போது தான், நான் பயணிக்கும் போது தான் காற்றின் திசையின் பக்கம் செல்வது தான் ஞானம். ஒரு ஞானியை பற்றி வந்து நம்ம பக்கமாக நம்ம பேசிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு ஞானம் கிடைக்குமா? அவங்கள பற்றி பேசுகிறது நம்ம வேலை கிடையாது. எல்லா ஞானிகளுக்கும் நமக்கு சொல்வது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உன்னை நீ அறிந்து கொள், ஃப்ரீ தை செல்ஃப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தன்னோடு இருத்தல், தன்னை தானே தரிசித்தல், தன் சுயத்தை பார்த்தல், இதை தான் வந்து எல்லா குருமார்களும் எல்லா ஞானிகளும் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது நம்ம மலை பிரதேசத்துக்கு போனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மனச்சோர்வு வந்து இருக்காது. மனம் வந்து ரொம்ப குதூகலமாக இருக்கும். இந்த மஸ்டர்ட் மனநிலையில் இருக்கிற மக்கள் வந்து அங்கே போனாங்கன்னா நிச்சயமாக அவங்களோட மனநிலை மாறும் அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிட்டிருக்காரு. வீட்டை விட்டு வெளியில் போகும்போது நாம் வந்து நல்லா ஜாலியாக தான் போவோம். பட் திரும்பி வரும்போது நம்மளுக்கு ஆற்றல் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னால் வந்து நம்ம பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருக்கலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். சோர்வு இல்லாமல் இருக்க வந்து நாம் எப்பயுமே வந்து பிரபஞ்சத்தோட இணைந்த நிலையில் தான் நம்ம இருக்கணும். காற்று வந்து ரொம்ப முக்கியமானது. இதுவே மனிதனுக்கு முதல் உணவு. 2வது பார்த்திங்கன்னா தண்ணீர். 3வது தான் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு திட உணவாக இருக்கும். துன்பப்படுறவங்க கூட தான் வந்து இறைவன் இருக்கான் அப்படின்னு சொல்ல கேட்ட ஒரு ஆழ்வார் என்ன சொன்னாராம், இறைவா எனக்கு துன்பத்தை மட்டுமே கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாராம். நமக்கு கஷ்டம் வரும்போது அதிலிருந்து மீண்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து அதே கஷ்டத்தை திரும்ப நம்ம கொண்டு வந்துட்டு கஷ்டத்துலேருந்து மீண்டு வரோம் அப்படிங்கிற பேரில் திரும்பி நம்ம கஷ்டத்தை தான் கொண்டு வந்துட்டுருக்கோம். உள்ளுணர்வை வந்து கவனித்து வாழ்ந்தாலே போதும், அதற்கான தீர்வு வந்து நம்மளுக்கு உடனடியாக கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஆன்மா, மனம், உடல் இந்த 3ஐயுமே நம்ம எப்பயுமே சமநிலையில் வச்சுருக்கணும். நிழல் தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா
இவங்க வந்து ஆன்மாவையே குலைத்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆன்மா திருப்தி அடையாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க. நான் பிரபஞ்சத்துடன் இணைப்பு இல்லாத நிலை அப்படிங்கிற தன்மையில் இருக்கக்கூடியவங்க. இந்த பிரபஞ்ச முழுமையில் வந்து நான் ஒரு பகுதி தான் அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. தன்னை சுற்றிலும் இருக்கின்ற ஒரு காரணம் புரியாத ஒரு மன அழுத்தம், காரணம் இல்லாமல் திடீர்னு ஒரு வெறுமை, யாருக்கும் சொல்லவும் முடியாது, சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, எப்போ வந்தது எப்போ போகுதுன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு மனநிலை, எந்த காரணமும் இல்லாத மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க. கவலையும் இருக்கும், ஆனால் காரணம் இருக்காது. இனம் புரியாத கவலை, பயம், துக்கம், மன அழுத்தம் இது எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும். மக்களிடமிருந்து தன்னை ஒதுக்கி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி மனநிலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மாவே இவங்களுக்கு வருத்தத்தில் இருக்குமா. தான் வந்த வேலையை செய்யாமல் இருக்கவங்களுக்கு தான் இந்த மனநிலை உருவாகுது. தன் மூலத்தை உணர்வதற்காக தான் இந்த மன அழுத்தம் வந்து ஏற்படுத்தப்படுது. இடிமின்னல் தாக்கி இருக்கக்கூடிய மனநிலை இருப்பவங்க பார்த்திங்கன்னா அதிகமான நம்பிக்கையற்று இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தன்மையில் வந்து இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து மன அழுத்தம் எப்போ வருதுன்னே தெரியாது. வந்துவிட்டால் அதுக்காக என்ன செய்கிறது அப்படின்னும் இவங்களுக்கு தெரியாமல் இவங்க நிலை குலைஞ்சு போயிடுவாங்க. நிலை குலைஞ்சு போகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நீண்ட கால பிரச்சனையில் நிறைய பேர் இருக்கவங்களுக்கு கூட இந்த மனநிலை வந்து உருவாகும். இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப உம்முன்னு தான் இருப்பாங்க. உடல் வந்து வாடி போய் இருக்கும். வரையறுக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத, எப்படின்னு சொல்ல முடியாத ஒரு மன அழுத்தம் இருக்கிற ஒரு நிலை இது. வெறுமை, விரக்தி ஏற்பட்ட மனநிலை, இருள் சூழ்ந்த இறுக்கமான ஒரு மனநிலை, தன்னைத்தானே ஒரு வேற்று மனிதனாக பார்க்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. நோயின் போது அந்த நம்பிக்கையின்மை எப்போ ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நோயின் போது தான் ஏற்படுது. இவங்க வந்து சந்தர்ப்பவாதிகளாக கூட இவங்க இருப்பாங்க. ஐ ஹாவ் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரீட்மெண்ட் வந்து போதுமானது. ஆனால் ஐ எம் டிப்ரெஸ்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படுமா. இவங்க வந்து மூட் ஸ்விங்ஸ் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சந்தோஷமாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா கவலையாக இருப்பாங்க. சிந்திக்க தெரியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க, வாழ்க்கையே இருண்டிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள். மிகுந்த மந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க, திடீர்னு கவலை, சோகம், பயம், துக்கம் வருவது இது எல்லாமே இந்த மஸ்டர்ட் மனநிலை தான். இது வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த ஆற்றலையும் அப்படியே தூக்கி போட்டு வெளியில் கொண்டு வந்துடுமா. அந்த மாதிரி, அதாவது ஒரு பஞ்சை தண்ணியில் நினச்சி நம்ம புழிஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மனநிலையை கொண்டு வந்துடக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த மஸ்டர்ட் மனநிலை. இயற்கை பேரிடர், தீவிரவாதிகளின் தாக்குதல், போர், அகதிகள் ஆன நிலை, இந்த மாதிரி ஏற்படும் மாற்றத்தினால் உண்டாகும் ஒரு மனநிலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இந்த மஸ்டர்ட் மனநிலை. திரும்ப திரும்ப ஏற்படக்கூடிய ஒரு விரக்தி மனநிலை. ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து திடீர்னு இந்த மனநிலை வந்து ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். இவங்க வந்து தொடர்ந்து வாய்ப்புகளை வந்து நழுவ விட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். தன் வாழ்வின் நோக்கத்தை தெரிந்து கொள்வதை மறந்த நபர்கள் இவங்க. டார்க் காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாரு. வெளிச்சம் இல்லாத இடத்துல வந்து இந்த மனநிலை வந்து அதிகமாக உருவாகும். பெண்களோட மாதவிடாய் காலங்களில் வந்து இந்த மனநிலை அதிகமாக இருக்கும். இந்த மனநிலையில் இருக்கும்போது எது ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியாது, செய்ய தோணாது. நான் விரக்தியில் இருக்கேன், ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு மட்டும் இவங்க அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் ஏன் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆளுக்கு கூட இந்த மலர் தான் கொடுக்கணும். இந்த மனநிலையில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணில் இருந்து அப்படியே தண்ணியாக கொட்டுமா. அது ஒரு கட்டத்தில் அது முழுவதமாக நின்று அப்படியே வெறுமையாக நிற்பாங்க பார்த்தீங்களா. இந்த வெறுமையான மனநிலை தான் மஸ்டர்ட் மனநிலை. இந்த மனநிலை உள்ளவங்களுக்கு வந்து நேரம் மிக மெதுவாக செல்வதாக இருக்குமா. தொடர்ச்சியான தோல்வி, விரக்தி இருக்கிறவங்களுக்கு இந்த மனநிலை இருக்கும். இவங்களுக்கு வர வேண்டிய ஆற்றல் வந்து பிளாக் ஆகி கட்டாக இருக்குமா. நான் செய்கிற ஒவ்வொரு செயலும் சரியா அப்படின்னு அந்த கேள்வி வந்து இவங்களுக்கு மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குமா. விரக்தியின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. இறப்பு பற்றிய எண்ணத்தில் இருப்பாங்க. ஒரு குழந்தைய வந்து அம்மாக்கிட்டேருந்து பிரிச்சுட்டோம்னா எந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும், அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இந்த மஸ்டர்டோட நிழல் தன்மையாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. அதிகப்படியான உள் மன அழுத்தத்தை கொண்டிருக்கக்கூடியவங்க. இதனால் பார்த்திங்கன்னா உயிர் ஆற்றல் வந்து இவங்களுக்கு அழிஞ்சிருமா.
அதாவது இந்த 38 மலர்கள்லேயும் வந்து இந்த மன அழுத்தம் வந்து காரணம் அற்ற ஒரு மன அழுத்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மஸ்டர்டில் தான் இருக்கும். இதுதான் அதிகபட்சமான மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு மலர். இது தன்னைத்தானே ஒதுக்கி கொள்ளுதல், மறுதளித்து கொள்ளுதல். தியானத்தின் போது இந்த மனநிலை வந்து அடிக்கடி வரும். புரிதலற்ற மன அழுத்தம் வந்து இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நீண்ட நாட்களாக மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. உடல் தான் நான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த மனநிலை பிரச்சனை வந்து இருக்குது. தான் கையாலாகாத நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களாம். எதையும் வெளியே சொல்ல முடியாத நிலையில் தவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பலவீனமான மனநிலையில் இவங்க இருக்கிறதுனால தான் இந்த மனநிலை உருவாகுது அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இவங்களுடைய விழிப்புணர்வே வந்து இந்த பிரச்சனையை பார்த்து தீர்க்க முடியாமல் ஆகிடுமா. தான் விருப்பப்பட்டதை செய்ய முடியாமல் இருக்கும்போது இந்த மனநிலையை வந்து இவங்க அடைவாங்க. சிக்கலான மனநிலையை கொண்டிருக்கும் போது கூட இந்த மனநிலை உருவாகும். இந்த இவங்களோட மனசின் அடி ஆழத்திலிருந்து ஒரு விஷயம் வெளிவந்து மன அழுத்தத்தை வந்து உருவாக்கும். மன அழுத்தத்திற்கான காரணம் இருந்தால் அது வந்து ஜென்ஷன். மன அழுத்தத்திற்கான காரணம் வந்து தெரியாமல் இருந்தால் அது வந்து மஸ்டர்டு. முழு தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னை நான் ஏற்றுக்கொள்ளுதல். நானே ஒளி, நானே பேரொளி. மஸ்டர்டுனாலே ஒளி தான். நான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட சர்வ வியாபி அப்படின்னு உணர்ந்தவங்க. ஆன்மாவின் வழியிலிருந்து ஆன்மாவின் விடுதலை, அதாவது ஆன்மாவின் பிரம்மாண்டம். ஆன்மாவின் வழி அப்படின்னா என்னோட நோக்கம் தெரியாதனால தான் ஆன்மாவில் வழி. ஆன்மாவின் விடுதலை அப்படின்னா என்னுடைய நோக்கம் தெரிந்ததுன்னு அர்த்தம். ஆன்மாவின் பிரம்மாண்டம் அப்படின்னா இறையாற்றலையே உணர்ந்த ஒரு நிலை. சர்வத்தையும் தெரிந்து கொள்ள கூடிய நபர்களாக இவங்க ஆகிடுறாங்க. அதிக ஆற்றலை கொண்டிருக்கக்கூடியவர்கள், மிகுந்த சந்தோஷத்தில் இருப்பவர்கள், உயிர்ப்பு உயிராற்றலை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு மலர் இது. இவங்க வந்து உயிரே போயிட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையிலிருந்து உயிர் கொடுக்கப்பட்ட ஒரு மனநிலை எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்து விடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதாவது இறை ஆற்றலை வந்து நான் அடைஞ்சிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இந்த மஸ்டர்டோட முழு தன்மையாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. பிரம்மமும் நானும் வேறு வேறு அல்ல, ஒன்றுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை இது. பஞ்சை நம்ம முதல்ல பார்த்தது வந்து நிழல்தன்மையில் பார்த்தும்போது பஞ்சை வந்து தண்ணியில் நினச்சி புழிஞ்சி எடுத்துட்டா எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதே பஞ்சு வந்து தண்ணீரில் இருந்து போய் திரும்பி போச்சுன்னா எப்படி ஆகிடும், ஒரு மாதிரி நல்லா அப்படியே புஃப்னு உப்பி ஒரு மாதிரி அழகாக ஆகிடும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம மாற்றப்படுவோம். ஆழ்ந்த அமைதியில் இருப்பாங்க அவங்க. அமைதி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மலர் வந்து இந்த மஸ்டர்டு. நீங்காத அமைதி பெறணும் அப்படின்னா இந்த மலரை நம்ம எடுத்துக்கணும். இவங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்களாம். மஸ்டர்ட் எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா மற்றவங்க மேலே நிறைய அன்பு காட்டுவாங்க. இது வந்து குடும்பத்தில் வந்து இந்த கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் இலக்கம் இல்லை, சொந்த பந்தங்களுக்குள்ளே இணக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மஸ்டர்டு கொடுக்கலாம். மனச்சோர்வு இல்லாத ஒரு நிலை, வெயில் வந்து அதிகம் இல்லாத இடத்தில் வந்து இந்த மனநிலை வந்து இருக்கும். எனர்ஜி கிளன்சராக இந்த மலர் வந்து செயல்படுது. கவிதைகள், பாடல்கள் எழுதுகிறவங்க, நாட்டியம் ஆடுபவர்கள், ஓவியம் வரைகிறவங்க போன்ற செயலை செய்பவர்களாக வந்து, அதாவது இயற்கையோட ஒன்றிய நிலையில் வந்து இவங்க இருப்பாங்க. எப்பயுமே இவங்க வெட்ட வெளியோடு தொடர்புடையவங்களாக இவங்க இருந்துகிட்டே இருப்பாங்களாம். உயிரோட்டத்துடன் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மூளையில் உள்ள செல்கள், கண்கள், வாழ்க்கை வந்து உயிர்ப்பாக இருக்க இந்த மலரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நானே ராஜா, இந்த பிரபஞ்சமே ராஜா, இந்த பிரபஞ்சமே நான் அப்படின்ற மனநிலை இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்பயுமே இவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால சந்தோஷமாகவே தான் இருப்பாங்களாம் மஸ்டர்டு முழு தன்மையாளர்கள். இவங்க இப்படி இருக்கிறதுனால என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறதுனால நம்மளுக்கு பிடித்த விஷயங்களே திரும்ப திரும்ப நடக்கும். இதுதான் வந்து குபேர சம்பத்து அப்படின்னு சொல்கிறாங்க. மஸ்டர்ட் அப்படின்னாலே குபேரன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். குபேர சம்பத்து கிடைக்கும். திடீர்னு ஒரு பண வரவு வந்து இந்த மலர் எடுக்கும்போது கிடைக்கும்.
இளமையாக இருக்க இந்த மலரை நம்ம எடுத்துக்கணும். எப்பொழுதும் வந்து புத்துணர்வாக இருக்கணும்னா கூட இந்த மலரை நம்ம எடுத்துக்கலாம். ஒளி காட்டுபவராக இருக்கக்கூட இந்த மலர் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். மனம் வந்து இவங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். அதிகப்படியான ஆற்றலை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு செல்லும் வந்து நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செல்லும் வந்து ஆற்றல் நிறைந்து இருக்குமா. ஆற்றலில் உள்ள கர்மாவை கூட நீக்கக்கூடியதாக இந்த மலர் இருக்குது. இந்த மலர் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மொத்த கர்மாவையும் நீக்கக்கூடியதாக இந்த மஸ்டர்ட் தான் இருக்குது. நாம் வச்சிருக்கிற அந்த தேவையற்ற கருத்துக்களை வந்து வெளியேற்றக்கூடியதாக இருக்குது. எப்பயுமே நம்மளை வந்து சுத்த வெளியோடு நம்மளை கலந்திருக்க வைக்கிறதுக்கு வந்து இந்த மலர் தான் நம்ம எடுக்கணும். நம்ம வாழ்க்கை வந்து உயிர்ப்பாக இருக்க இந்த மலரை நம்ம எடுத்துக்கணும். நம்மளை யாராவது மிரட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தற்காத்துக்கிறதுக்கு வந்து இந்த மலர் ரொம்ப உதவியாக இருக்கும். இதை வந்து மஸ்டர்ட் அப்படின்னா வந்து மணி பவர், மசில் பவர், இந்த ரெண்டுமே மஸ்டர்ட் தான். பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு துகள்களும் உயிர்ப்பாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மலர் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அப்படி தோணுமா, ஒவ்வொரு துகளும் வந்து உயிர்ப்பாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். உச்சபட்ச உணர்ச்சிகளை தடுக்கக்கூடியதாக இந்த மலர் இருக்குது. உயிருடன் இருக்கும்போதே சமாதி நிலையில் இருக்க செய்யக்கூடிய ஒரு மலர் இது. சமம் ப்ளஸ் ஆதின்னு சொல்கிறாங்க. தியானத்தின் போது இந்த மலரை நம்ம எடுத்துக்கும் போது ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்கும். இந்த மலர் எடுக்கும்போது மற்ற குருமார்கள் சொல்கிறத கூட விடுத்துட்டு தனக்குள்ள, அதாவது அவங்களுக்குள்ள என்ன சொல்லுதோ, சுதர்மம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உணர்ந்து அதை செயல்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. குழந்தை இல்லை அப்படிங்கிற மனநிலை உள்ளவங்களுக்கு இந்த மலர் கொடுக்கும்போது குழந்தை பிறக்கும். ஆண்களுக்கு வந்து உயிர் அணுக்களை வந்து அதிகரிக்க செய்யக்கூடியது இந்த மலர். உயிர் கலப்பை ஏற்படுத்தும். உயிரின் மொழியையும் ரகசியத்தையும் தெரிந்து கொள்ளணும்னா கூட இந்த மலர் தான் நம்ம எடுக்கணும். உயிர் நண்பர்கள் வேணும் அப்படின்னு அந்த தாட் இருந்துச்சுன்னா இதை நம்ம மஸ்டர்ட் எடுக்கலாம். இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வரக்கூடிய ஒரு மலர், அதாவது டார்க் டு லைட். நம் பிறவி பிணியிலிருந்து விடுதலை, எல்லா கருத்துக்களிலிருந்தும் நம்மளை விடுவிக்கக்கூடியதாக இந்த மலர் வந்து இருக்குது. உறவுகளிடம் உள்ள உறவுகள் வந்து நம்ம உறவுக்காரங்க கிட்ட இருக்கிற அந்த உறவுகள் வந்து மேம்பட செய்யக்கூடியதாக இருக்குது. இப்போது ஒரு வாடகை வீட்டுக்கு வந்து யாருமே வாடகை தராமல் இருக்கும்போது, ஒரு வாடகைக்கு யாருமே வரல அப்படின்னா அந்த உரிமையாளர் வந்து இந்த மலரை எடுத்துக்கும் போது அந்த வீட்டுக்கு வந்து அந்த வாடகைக்கு வந்துடுவாங்களாம். நம்மளோட உள் ஒளியை நாம் வந்து உணர்றதுக்கு வந்து இந்த மலர் உதவியாக இருக்கும். நம்ம சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற போது இந்த மலர்கள் எடுக்கும்போது நாம் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம். எலும்பு முறிவான விஷயம், எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மன இறுக்கம், உடல் பருமன், அதிக எடை, குதிகால் வலி, மூட்டு வலி, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மலர் எடுக்கும்போது ஒரு சரியான ஒரு தீர்வாக இருக்கும். ஒரு செயல் செய்யும்போது அதில் ஒரு வழிகாட்டுதல், இல்லை அதை சிறப்பாக செய்யணும், அதை வந்து நல்ல சிறப்பாக அமையணும் அப்படின்னா கூட இந்த மலர் எடுக்கும்போது அது கரெக்டாக அமையும். சொத்து பாகப்பிரிவினை வந்து செஞ்சிட்ருக்கோன்னா கூட இந்த மலர் எடுத்துக்கொண்டால் சுமூகமாக முடியும். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்களையும் ஒரு மிதமான சூட்டில் வச்சு நம்மளை வந்து பிரபஞ்சத்துடன் வந்து ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் நம்மளை இணைக்கக்கூடியதான் இந்த மலர் இருக்குது. இந்த மலர் எடுத்துக்கொள்ளும் போது எல்லா விஷயத்துலையுமே நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்குமா. வெளியில் போய் விட்டு வந்தீங்கன்னா அந்த ஆற்றல் வந்து வெளியேற்றப்பட்டிருக்குன்னு ஒரு சிலர் நினைப்பாங்க இல்லையா, அப்போ வந்து இந்த மலர் எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த முழு ஆற்றல் திரும்ப கிடச்சிடும். குடும்பத்தில் வந்து உற்றார் உறவினர்களுடன், அதாவது அண்ணன், தம்பி, அக்கா, மாமியார், நாத்தனார், சண்டை, அண்ணி, இவங்கக்கிட்டலாம் வந்து சண்டை ஏற்படும் போது இந்த மலரை எடுத்துக்கும் போது சுமூகமான ஒரு உறவு வந்து ஏற்படும். நாம் செல்லும் இடங்களில் குணமற்ற தன்மை இருக்கும். ஆனால் இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எப்பயுமே நெகட்டிவ்ஸ் கூட இருக்கும் இல்லையா. அதனால் இந்த மலர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே போனீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு ஒரு சுமூகமான குணமுடைய அந்த தன்மையை ஏற்படுத்தக்கூட மனிதர்கள் கூட தான் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். விவாகரத்தானவங்க கூட இந்த மலரை எடுத்துக்கும் போது சேர்ந்து வாழும் தன்மை வந்து உண்டாகுது. ஆள்பணத்தை கொண்டு அல்லது பண பலத்தை கொண்டு யார் தன்னை யாராவது என்ன அடிக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய ஆள்பணம் இருக்குது, அவங்களுக்கு பணம் பலம் இருக்குது, என்னால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி டைமில் இதை எடுக்கும்போது அந்த ஆள்பணமும் பணபலமும் உங்களுக்கு வரும்.
குலதெய்வ கோயிலுக்கு வந்து போகும்போது இந்த மலர் நம்ம சாப்பிட்டுட்டு போனால் அங்கே வந்து குலதெய்வத்தோட ஆசை வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம அங்கே குலதெய்வத்துக்கு போகும்போது இந்த மலர் எடுத்துக்கொண்டு இந்த குலதெய்வத்தை வந்து நம்ம வேண்டினா நம்ம வேண்டுதலும் வந்து நிறைவேறுமா. நம்ம வெளியூர் போகிறோம், நிறைய பணம் எடுத்துகிட்டு போகிறோம், அது வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த மலர் கொண்டு போனால் நம்ம பணம் வந்து திருட்டு போகாது. வெளியில் போகும்போது நம்மள ரத்த நாளங்கள் வந்து விரிவடையும். அதாவது வந்து இப்போ வெளியில் போனீங்கன்னா வந்து நம்ம இந்த வெயிலோ இல்லை குளிரோ தாங்காமல் நம்ம ரத்த நாளங்கள் வந்து விரிவடையுமா. குளிரில் போகும்போது ரத்த நாளங்கள் வந்து சுருங்கும். அதாவது 2 நாளையும் தலைவலி வரும். வெயிலில் செல்லும்போது ரத்த நாளங்கள் விரியும் போதும் தலைவலி வரும், சுருங்கும் போதும் வந்து வரும் இல்லையா. இதிலேருந்து விடுபட இந்த மலர் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கும். மூர்ச்சி அதாவது வந்து மயக்கம் வந்து விழுந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கூட இந்த மலரை கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த மயக்கத்துலேருந்து அவங்க தெளிஞ்சிருவாங்க. மூச்சு திணறல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மலரை கொடுக்கலாம். இந்த மலர் எடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெய்வீக ஒரு ஆற்றல் இருக்கும் இல்லையா, ஒரு ஆழமாக இருக்கும் இல்லையா, அதை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாமா. நம்மளோட வாழ்வின் முடிவிடத்தை கூட அறிஞ்சிக்கிறதுக்கு இந்த மலர் உதவியாக இருக்கும். ஒளிமிக்க எதிர்காலத்தையும் நம்மளுக்கு காட்டி கொடுக்குமா. கடைக்கு வந்து வாடிக்கையாளரே வரமாட்டேங்கிறாங்க, ஏன் அப்படின்னே தெரியல அப்படிங்கும்போது இந்த மலர் எடுக்கும்போது புது வாடிக்கையாளர்கள் புது இடத்துலேருந்து நம்மளுக்கு வருவாங்க. கந்து வட்டிக்கு வாங்கி கொடுக்க முடியாத ஒரு வறுமையான நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த மலரை கொடுக்கும்போது அவங்க வாழ்க்கை செழுமையாகும். பொருட்கள் வந்து ரொம்ப நாள் உழைக்கணும் அப்படிங்கும்போது இந்த மலர் எடுத்துகிட்டு போய் நம்ம வாங்கினா அந்த பொருள் வந்து நீண்ட நாட்கள் உழைக்கும். இறக்குற தருவாயில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த மலர் கொடுக்கும்போது ஒரு மகிழ்ச்சியோடு அவங்க வந்து அந்த உயிரை விடுவாங்களாம். இந்த மலர் வந்து ரிமோட் கண்ட்ரோல், மஸ்டர்டுனாலே ரிமோட் கண்ட்ரோல். வீட்டில் உள்ளவங்க வந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா வந்து இந்த மலரை போட்டுட்டு நம்ம அவங்க சுகமாக இருக்கணும்னு நினச்சா அவங்க நிஜமாகவே அவங்க சுகமாக இருப்பாங்களாம், சுகமாக ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல ஒரு மனைவி கிடைக்க இறைவன் கொடுத்த வரம் வந்து இந்த மஸ்டர்ட். எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து மஸ்டர்ட் எடுக்கணும், இல்லை நல்ல கணவன் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களும் மஸ்டர்ட் எடுக்கணும். எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாக இருக்குதுன்னு சொன்னால் அது மஸ்டர்டு. எதிர்காலம் வந்து நன்றாக இருப்பதற்கு வந்து ஹனிசக்கில். தன்னுடைய அடிப்படையே ஆட்டம் கண்டுச்சு அப்படின்னா வந்து அது பைனு. தன்னை ஸ்தம்பிக்க வைப்பது வந்து ஸ்டார் ஆஃப் பெத்தலம். தன் உயிரின் வழியை வரலாற்றை தெரிந்து கொள்ள மஸ்டர்ட். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்குன்னா மஸ்டர்டும் ஸ்வீட் செஸ்னட்டும் எடுப்படும் போது மன அழுத்தத்திலிருந்து விடுபட செய்து இறைய ஆற்றலிடம் சரணாகதி அடைய செய்யும். இப்போது அவங்களுக்கான பாதை கூட அவங்களுக்கு திறந்துடுமா. போன பிறவியில் என்ன நடந்தது, அடுத்த பிறவியில் என்ன நடக்க போகுது, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு கூட வந்து நம்மளுக்கு ஹனிசக்கிலும் மஸ்டர்டும் உதவியாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கணும்னா வைல்ட் ரோஸ்டும் மஸ்டர்டும். காஃபி எனக்கு ரொம்ப உயிர் அப்படின்னா அது வந்து மஸ்டர்டு. காஃபி பழக்கமாயிட்டது என்னால் விட முடியலன்னா அது வால்நட்டு. மஸ்டர்டு, ஸ்வீட் செஸ்னட், இந்த 2 மலர்களுமே வந்து ஆன்மாவை, உயிரை பற்றிய விஷயங்களை கொடுக்குது. இந்த 38 மலர்களில் வந்து ஆன்மாவை அதாவது அந்த உயிரை பற்றின விஷயங்கள் வந்து 2 மலர்களில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஒன்று வந்து மஸ்டர்டும் ஸ்வீட் செஸ்னட்டும். என் பிறந்த நோக்கத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து வைல்டோட்டு, என்னோட வழியை நான் பின்பற்றி அதில் பயணப்படுறதுக்கு வந்து எல்மு, பிறப்பின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள மஸ்டர்டு. கணவன் மனைவி 2 பேரும் நல்ல இணக்கமாக இருக்கணும்னா கூட மஸ்டர்ட் எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்கிற அந்த காம்பினேஷனில் வரக்கூடிய ஒரு மலராக இந்த மலர் இருக்குது. தீர்க்கும் உடல் நோய்கள்னு பார்த்திங்கன்னா காரணமில்லாத தலைவலி, தலை இறுக்கம், மூச்சு பாதிப்பு, எதுவுமே காரணம் இருக்கக்கூடாது. வயிற்று எரிச்சல், என்னன்னே தெரில வயிறு எரியுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிறேன் நான். அல்சர், செரிமான குறைவு, ஆஸ்மா, ஹார்மோன் பிரச்சனை, கல்லீரலை சுத்திகரிக்க பயன்படுது. இவங்க உபயோகிக்கிற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப நாட்களுக்கெல்லாம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், எனக்கு ஒன்றுமே இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன்,
என்னோடய வாழ்க்கையே இருண்டுட்டது அப்படின்னு சொல்கிறவங்க, கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள். ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள் கூட இந்த மஸ்டர்டில் தான் வருவாங்க. இப்போ மஸ்டர்டோட ஃபுல்லாக மஸ்டர்டை பற்றின ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மலருக்கு போகலாம். ஸ்வீட் செஸ்னட், மூலாதாரத்தின் மலர், டெஸ்பாண்டன்சி அண்ட் டிஸ்பேர் அப்படின்ற குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு மலர். ஸ்வீட் செஸ்னட் கடைசி மலர், இதுதான் 38வது மலர். இது பரிபூரண விடுதலையின் மலர், பரிபூரணத்தின் மலர், பூரணத்துவத்தின் மலர், டெலிவரன்ஸ் ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. விடுதலையின் மலர், மீட்பின் மலர், சுதந்திரத்தின் மலர், முழுமையின் மலர், அசாத்தியத்தின் மலர், விழிப்புணர்வின் மலர், விழித்து கொள்ளுதலின் மலர், விழித்தலின் மலர், புனிதமான ஒரு மலர், நமக்கு நம்மை காட்டக்கூடிய ஒரு மலர், திறத்தலின் மலர், தன்னை அறிதலின் மலர், பிரம்மாண்டத்தின் மலர். கலர் பார்த்திங்கன்னா பச்சை மற்றும் வெள்ளை, இந்த 2 கலரும் கலந்த மாதிரி இருக்கும். இந்த மரம் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழக்கூடியது. தண்ணீர் இல்லாத இடத்துல கூட இது வாழும். குறிப்பாக வந்து எரிமலை பகுதியில் வந்து வாழக்கூடியது இந்த மரம். எரிமலையோட சாம்பல் இருக்கு இல்லையா, அதில் கூட அந்த வளருமா இந்த மரம். கிளைகள் வந்து படர்ந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து உறுதித்தன்மையோடு இருக்கும். மரத்தில் இருக்கிற கொட்டைங்களை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். மரத்தின் சுற்றளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பறந்து விரிந்து உயரமாக இருக்கக்கூடிய மரம் இது. இலைகள் கிளைகள் கூட வந்து தாழ்ந்து கூட கீழே கூட இருக்குமா இதுக்கு. மரத்திலோட எல்லா இடத்துலையுமே இந்த மலர்கள் பூத்து குலுங்கிட்டு இருக்குமா. நூற்றுக்கணக்கான குதிரைகளை கூட இந்த மரத்தில், நீங்கள் ஒரு மரத்தில் வந்து நூற்றுக்கணக்கான குதிரைகளை கூட நம்ம கட்ட முடியுமா. அந்த அளவுக்கு நிழல் தரக்கூடியது இந்த மரம். இதனோட வேரில் கூட வந்து அந்த பூவோட ஆற்றல் இருக்குமா. அதிகமான ஆற்றலை கொண்ட மரம் இது. தேனீக்கள் வந்து இந்த மரத்தில் கூடிக்கிட்டே இருக்குமா. எல்லோவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு மரம் இது. கீழே நெருப்பு இருக்கக்கூடிய இடங்களில் கூட இது வளரக்கூடியதாக இருக்குது. குண்டலினி சக்தியை வந்து ஈர்த்து மேலே தள்ளக்கூடிய ஒரு மலர் இது. வேர், தண்டு, கிளைகள், மலர்கள் மொத்தத்திலும் வந்து ஆற்றல் இருக்கும். பூவானது வந்து நெருப்பை உமிழ்ந்து கொண்டு இருக்கிறது மாதிரி இருக்குமா. பூக்கள் முளைக்கும் போது பார்த்திங்கன்னா ராக்கெட் வேகத்தில் ஆற்றலை வெளியே தள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஆற்றல் வந்து எங்கே வரைக்கும் போகும்னு பார்த்திங்கன்னா நட்சத்திர கூட்டம் வரைக்கும் போகுமா இந்த ஆற்றல். மரம் முழுவதுமே பூவாக பூத்திருக்கும். இந்த ஆற்றல் வந்து மஞ்சள் நிற ஒளியை வந்து வீசிக்கொண்டு தகதகன்னு மேலே வந்து போயிட்டுருக்குமா. ஆண் பூ வந்து வெடித்து மேல் நோக்கி பார்க்கும், பெண் பூ வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்குமா. இந்த மலரில் வந்து எசன்ஸ் எடுக்கும்போது வந்து டார்க் ரெட்டு கலரில் இந்த எசன்ஸ் இருக்கும். பழுப்பு நிறத்திலும் இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த மலரில் வந்து ஒரு அழுகிய ஒரு வாசனை இருக்குமா. இதனால் பூச்சிங்க மட்டும் பக்கத்தில் வராதான். ஒரு சின்ன கதை பார்க்கலாம். 2 ஞானிங்க இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து முழுத்தன்மையில் இருக்காங்க. ஒருவர் வந்து கபீர், இன்னொருத்தர் தன்னோட மகன் வந்து கமால். இது 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 ஞானிங்க இருக்காங்க. ஒருத்தர் பேர் வந்து கபீர், அவரோட மகன் பேர் வந்து கமால். இருவருமே ஞானிங்க தான். நான் வந்து இந்த பிரபஞ்சத்தில் ஒரு துகள் அப்படிங்கும்போது அதற்கு வந்து கமால் வந்து தன்னோட தந்தை கபீரிடம் வந்து நீங்கள் வந்து எப்படி உங்களை வந்து பிரபஞ்சத்திலிருந்து இப்படி பிரித்து பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு கொஷனை கேட்டாராம். கபீரிடம் வந்து ஒரு அரசன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு விலை உயர்ந்த ஒரு கல்லை வந்து நீங்கள் கொஞ்ச நாள் வச்சுருங்க இது அப்படின்னு இதை வந்து எனக்கு கொஞ்சம் பாதுகாத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது வந்து ரொம்ப விலை உயர்ந்ததுன்னு அவர் சொன்ன உடனே கபீர் கேட்டிருக்காரு, இது விலை உயர்ந்ததுன்னா என்னால் இதை பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசனை வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அரசன் வந்து கபீரோட மகன் கமாலிடம் போய் அந்த விலை உயர்ந்த கல்லை கொடுத்து நீ வந்து இந்த கல்லை நீ பத்திரமா வச்சிருன்னு சொன்ன உடனே அவர் வந்து அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே பரனில் தூக்கி போட்டுடுங்கன்னு சொல்லிட்டு மேலே ஒரு பரனை காட்டி அங்கே போட்டுடுங்கன்னு சொல்கிறாரு.
அந்த அரசன் அந்த பரன் மேலே போட்டுட்டு வந்துட்டார். ஆனால் அன்றைக்கி இரவு பார்த்திங்கன்னா அந்த அரசனுக்கு வந்து தூக்கமே வரல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விலை உயர்ந்த கல்லை போய் நான் இப்படி பரனில் வந்து வச்சுட்டு வந்துட்டோமே, இது எப்படி பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு பல நாட்கள் இதை நினச்சி அவருக்கு தூங்காமல் இருந்திருக்கார் அவர். சரி, ஒரு நாள் போய் நம்ம அதை கல்லை கேட்டு வாங்கிக்கலாம். அவர் என்னமோ அதாவது விலை உயர்ந்த கல் நம்ம சொல்லி கூட இப்படி பண்ணிட்டாரே, அதை போய் நம்ம அதை கேட்டு வாங்கிட்டாவது வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமால்கிட்ட போய் ஒரு நாள் கேட்குறாரு. இந்த மாதிரி நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கல் கொடுத்தேன்ல அப்படின்னும் போது, என்ன கல் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. என்ன கல் அப்படின்ற மாதிரி அவர் கேட்கும்போது அரசனுக்கு வந்து அந்த பயம் வந்து வந்துடுச்சு. என்னடா அது, நம்ம கொடுத்துட்டு போனோமே, இந்த மாதிரி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் விவரமாக வந்து எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி நான் அன்றைக்கி வந்தேன், உங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன், அவர் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட வந்து நான் சொன்னேன், நீங்கள் அந்த பரனில் போட சொன்னீங்க அப்படின்னு. ஓ அதுவா, சரி போய் பரனில் போய் பாருங்கள் அப்படிங்கும்போது அந்த கல் வந்து அங்கே தான் இருந்திருக்கு. அதாவது இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் எதனையும் பிரித்து பார்க்காத நிலையில் வந்து கமால் இருக்கிறத வந்து அது குறிக்குது. உலக விஷயங்களில் இல்லை இருக்கிறவங்க இருக்கிறத வந்து நம்ம பிரித்து பார்க்கறதுனால தான் துன்பம் வருது. பிரபஞ்ச ஆற்றலோடு நாம்பளும் அந்த ஆற்றலோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சுகத்திற்கு மேலே சுகம், சொர்க்கம் அது அப்படின்னு சொல்கிறாரு. பிரபஞ்சத்தின் முடிவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனிதனின் மனம் ஆன்மாவை உணர்தல். அதுதான் இந்த மலர். ஆன்மாவை உணரக்கூடிய 2 மலர்கள், மஸ்டர்ட், ஸ்வீட் செஸ்னட், நான் சொல்கிற அந்த காம்பினேஷனில் உங்களுக்கு வரும். இது ஸ்வீட் செஸ்னட்னா என்ன? அழுகுரல் கேட்கும்போது அற்புதங்கள் நிகழ ஆரம்பிக்குது, அதுதான் ஸ்வீட் செஸ்னட். இறைவனோட அனுகிரகம் வந்துட்டது, இறைவனோட அருள் வந்துவிட்டால் நான் விடுதலையானவன், இறைவனை தவிர யாருமே எனக்கு விடுதலை கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை. திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஆன்மீகத்தில் நம்மளை தெரிந்து கொள்ள செய்கிறது. எப்பொழுதும் வந்து முழுவதும் நம்பிக்கையற்ற நிலை நம்மளுக்கெல்லாம் ஏற்படுதோ அப்போ தான் நம்மளுக்கு ஞானம் பிறக்கும். நோய்க்காகவோ பொருளாதாரத்திற்காகவோ வாழ்க்கை பிரச்சனைக்காகவோ நாம் மலர் தீர்வலகை நாம் நாடக்கூடாது. நம்மை நாம் உணர மட்டுமே மலர் தீர்வுகள். இந்த தீர்வுகளை எடுத்து வரும்போது நம்முள் உள்ள உண்மை அல்லாத, அதாவது உண்மை இல்லாத நோய், பொருளாதாரம், வாழ்க்கை வழிமுறைகள் அனைத்தையுமே மலர்கள் மூலியமாக இறையாற்றல் வெளிப்படையான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். நான் அதுக்கு தான் சொன்னேன், இதை எப்படி நீங்கள் பார்க்கலான்றது மட்டும் சும்மா ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்றேன். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தீங்கன்னா அந்த நோக்கத்தை நோக்கி தான் நீங்கள் போகணும்னு சொல்கிறாரு. அப்போது நம்மளோட நோய்களுக்கு வந்து இல்லை நம்மளோட பண தேவைகளுக்கோ இல்லை வாழ்க்கை வழிமுறைகளுக்கோ நம்ம மலர் தீர்வு எடுக்கும்போது அங்கேயே நின்றுவோம் நம்ம. ஆனால் நம்மளோட உண்மையான தீர்வு என்ன அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ளே ஆளை போய் அந்த ஒரு இதை பிடிச்சிட்டோன்னாலே அங்கே வந்து அந்த தீர்வு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது நம்ம மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மருந்தை மாற்றிக்கிட்டே வரும்போது அங்கே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தீர்வு வந்து சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்கும். ஸோ நோயை பார்த்து மருந்து எடுக்கக்கூடாது, மனநிலைக்கு மட்டுமே மருந்து. தூக்கம், கனவு, விழிப்பு நிலை, இந்த 3மே வந்து ஒரு மாயை தான். விழிப்புணர்வு மட்டும்தான் உண்மை. நான் என்னை பார்த்தல். உலக கட்டமைப்பிலிருந்து மனிதர்கள் வெளியே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. உலக கட்டமைப்பிலிருந்து மனிதர்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வேலையை துறந்து தனக்கு பிடித்தமான தொழிலை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்களா, இது எல்லாமே ஸ்வீட் செஸ்னட்டோட டெண்டன்சி தான். நாம் வந்தது நம் வேலையை பார்ப்பதற்கு தான், கும்பல் சேர்ப்பதற்காக அல்ல. 1928ஆம் வருடம் டாக்டர் பேட்ச் எல்லா சிஸ்டத்தையும் விட்டுட்டு இயற்கையின் பின்னால் வந்து போயிருக்காரு. நன்றி செலுத்துவது அப்படிங்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இறையாற்றலுக்கு மட்டுமே. இறைவனின் வழிகாட்டுதலே வந்து இந்த மலர் தீர்வுகளை நாம் பெற்ற பாக்கியம் இல்லையா? இறைவனோட வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த மலர் தீர்வுகள் நம்ம கைக்கு கண்டிப்பாக வராது. டாக்டர் பேட்ச் வந்து 1928 34 வரை 19 மலர்களையும், 1935 36 வரைக்கும் ஒரே ஒரு வருஷத்தில் வந்து 19 மலர்களையும் கண்டுபிடிச்சிட்டாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் அவர் இறந்துட்டார். ஏன்னா அவர் வந்த நோக்கம் முடிஞ்சிருச்சு, அவரோட நோக்கம் வந்து நிறைவேறிடுச்சு. நிழல் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருள் நிலைக்குள்ளே உள்ளே சென்று, அதாவது ஒரு இருள் நிலை வரும், அந்த இருள் நிலைக்குள்ளேயே அந்த உணவுக்குள்ளேயே
உள்ளே அப்படியே போயிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நிலை. அசாத்தியமான ஒரு நிலை இது. அதிசயம் நடந்தால் தான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலை. ஒளியே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை. உயிர் நெஞ்சம் அப்படியே பிசைஞ்சிட்ருக்குன்னு சொல்லுவாங்களா, என்னோடய நெஞ்சம் அப்படியே பிசையுது, என்னோடய உயிரே அப்படியே பிசைஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலை. இதற்கு மேல் என்னால் எந்த முயற்சியும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலை. தனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் இறந்துட்டுச்சுன்னா பார்த்திங்கன்னா இனி வாழ்க்கையே இல்லை அப்படின்னு ஒரு நிலையில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நிலை. நான் எதற்கும் தகுதியற்றவன், பிரார்த்தனை செய்வதற்கு கூட தகுதியற்றவன் நான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் இந்த ஸ்வீட் செஸ்ட்நட்டோட நிழல் தன்மையாளர்கள். தன்னோட எதிர்காலம் முற்றிலும் இருண்ட ஒரு நிலை. நம்பிக்கை இல்லை, அமைதி இல்லை, தனிமையில் வெறுமையில் முற்றிலும் துறந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க. கடன் பிரச்சனை, உறவுகளோட பிரச்சனை, சமூக பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகள் வந்து நம்மளை நெருக்கிற அந்த தருணம் தான் இந்த ஸ்வீட் செஸ்ட்நட்டோட மனநிலை. கடவுளையே போய் பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்குற ஒரு மனநிலை ஒரு சில டைம் ஏற்படும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இது. எல்லா நிகழ்ச்சியுமே இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நடக்கிற எல்லா நிகழ்ச்சியுமே வந்து எதிர்மறையாக தான் பார்த்துட்ருப்பாங்க. இவங்களுக்கு எரிச்சல் அதிகமாக இருக்கும். இந்த மனநிலை இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவ்வப்போது வந்து எச்சரிக்கையான ஒரு சமிகைகள் கூட இவங்களுக்கு தெரியும். பட் அதை கவனிக்க முடியாமல் அவங்க இருப்பாங்க. எல்லாமே வெறுமையாக சூனியமாக இருக்குது அப்படின்ற அந்த மனநிலை தெரிந்தே துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருப்பாங்க. ஆழ்ந்த தியானத்தில் செல்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் ஒரு சில நேரங்களில் வந்து இந்த மனநிலை உருவாகும். 8 திசைகளிலிருந்தும் எதிர்ப்பும் மனநிலை. அதாவது 8 திசைகள் இருந்துன்னா நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு வந்து அடி விழுகுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்வீட் செஸ்ட்நட் கொடுக்கணும். மனமுடைந்து சோர்வு தன்மையில் இருக்கக்கூடியவங்க, எப்பொழுதும் குடும்பத்தில் அனுபவித்து கொண்டிருக்கும் ஒரு தொந்தரவான ஒரு மனநிலை, பொருத்தமில்லாத வேளையில் சென்று மாட்டிக்கொண்ட ஒரு மனநிலை எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மனநிலை. உச்சபட்ச விரக்தி மனநிலை. குடும்பத்தில் விபத்து ஏற்பட்டு அதில் அனைவரும் இறந்து தான் மட்டும் உயிரோடு இருக்கும் போது ஏற்படும் ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா, அதுதான் ஸ்வீட் செஸ்ட்நட்டோட மனநிலை. மூச்சு வாங்குவதற்கு கூட மறந்துவிடக்கூடிய ஒரு மனநிலை இது. மருத்துவமனையில் வந்து டாக்டர் வந்து இனிமேல் என்னால் செய்ய முடியாது, கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை தான் இது. குழந்தை பிறக்கும்போது தாய் வேணுமா சேய் வேணுமான்னு கேட்கும்போது அந்த நிலைமையில் நம்மளுக்கு ஒரு மனநிலை உண்டாகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மனநிலை. வாழ்க்கையில் வந்து இவங்க அங்கங்கே அப்படியே நின்றுவாங்க. ₹1 தேவைக்கு வந்து ₹100 கடன் வாங்கினா என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு மனநிலை. வெளிநாடு சென்று அங்கே போய் நம்மளோட உடைமைகளையோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற அந்த விசா அந்த இதெல்லாம் தொலைச்சிட்டா என்ன ஒரு மனநிலை இருக்கும், அந்த மாதிரி ஒரு மனநிலை. கணவனை இழந்த இளம்பெண்ணின் ஒரு மனநிலை இது. இளம்பெண் பலரால் பலவந்தத்திற்கு ஆளாக்கப்பட்ட ஒரு மனநிலை. ஒட்டுமொத்த சொத்துக்கள் சொந்தங்களை இழந்த ஒரு மனநிலை. உடல் மொத்தமும் இறுக்கத்தன்மையில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. மனம் வந்து உருக்கத்தன்மையில் உச்சத்தில் இருக்குமா, உயிர் பிசைந்து கொண்டு அப்படியே நிற்கக்கூடிய ஒரு மனநிலை. உடல் மனம் ஆன்மாவில் உள்ள பிரச்சனைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநிலை இது. கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு கூட எனக்கு தெம்பில்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மனநிலை. வெளிப்புற பிரச்சனைகளால் வரக்கூடிய ஒரு மனநிலை இது. பூகம்பம், சுனாமி, தீவிரவாதிகளின் தாக்குதலினால் ஏற்பட்ட ஒரு மனநிலை எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு மனநிலை. அடிக்கடி கருக்கலைப்பாகுது ஒரு பெண்ணுக்குன்னா அந்த பெண்ணோட மனநிலை வந்து இப்படி தான் இருக்குமா. நான் பாதி இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஹனிசக்கில், நான் இறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஸ்வீட் செஸ்ட்நட். மனிதர்களை விட்டு நாம் ரொம்ப தூரம் போயிட்டோம், கத்துனாலும் யாருக்கும் கேட்க முடியாத ஒரு நிலை, இதுதான் ஸ்வீட் செஸ்ட்நட்டோட மனநிலை. விவரிக்க முடியாத ஒரு நிலை அப்படின்னா அது மஸ்டர்டு. எங்கே இருக்கிறோம் ஏதுவாக இருக்கிறோன்னு தெரியல அப்படின்னா மஸ்டர்டு. எந்த ஒரு மனிதனின் ஒளியும் இல்லை, முடியவே முடியாது, சாத்தியக்கூறே இல்லை, இறைவன் தான், இறையாற்றல் மட்டும்தான் தன்னை மீட்கணும் அப்படின்ற ஒரு நிலை வந்து ஸ்வீட் செஸ்ட்நட் மனநிலை. மனதின் துன்பம் தெரியாமல் இருப்பது ஸ்டார் ஆஃப் பெத்தல்ஹம். மனதின் துன்பம் தெரிவது வந்து ஸ்வீட் செஸ்ட்நட். மஸ்டர்டு மனநிலை இருக்கிறவங்களுக்கு வந்து வெளியில் மற்றவங்களுக்கு தெரியும், பட் ஸ்வீட் செஸ்ட்நட் மனநிலை வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே உருக்கிக்கிட்டே இருக்குமா, வெளியில் யாருக்கும் தெரியாது. முழுத்தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா இறைவன் ஒருவனை தவிர உயிரளிப்பவன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னை படைத்த இறைவன் என்னோடு இருக்கிறான்
அப்படின்ற ஒரு மனநிலை. இறைவனை பிரார்த்திக்கும் போது இந்த மலர் எடுத்துக்கொண்டு பிரார்த்திக்கும் போது இறைவனோட அருள் வந்து மிக நெருக்கமாக அமையும். நன்றி உணர்வை செலுத்த செய்கிறது. பரம ஆனந்தம், விடுதலை, உலக கட்டமைப்பிலிருந்து விடுதலை, என் உடல் அப்படிங்கிறதுலேருந்து விடுதலை, மனதின் நான் அப்படின்ற அந்த எண்ணத்திலிருந்து விடுதலை, குடும்பம், பிள்ளைகள், தொழில், சொத்து, ஆன்மா எதுவுமே இல்லை, நான் வந்து இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த கூறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை முழு தன்மையில் ஸ்வீட் செஸ்னட்டில். நான் வந்து இந்த பிரபஞ்சத்தோட மையம், என்னிடத்தில் இருந்து தான் எல்லாம் தோன்றது அப்படின்றத புரிஞ்சிக்கிறது. நான் ஏதுமற்றவன், எல்லாம் ஆனமும் ரெண்டுமே நான் தான். அதாவது நான் ஏதுமற்றவன் அப்படிங்கிறதையும் குறிக்குது, எல்லாம் ஆனவன் அப்படிங்கிறதையும் குறிக்குது. மிக ஆழ்ந்த அமைதி இருக்கும் இந்த மலர் எடுக்கும்போது. வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் தரக்கூடிய ஒரு மலர் இது. இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு, இருட்டிலிருந்து ஒளிர்தல், மனம் அப்படிங்கிற இருட்டிலிருந்து ஆன்மாவின் ஒளியை தெரிந்து கொள்ளுதல், நரகத்திலிருந்து நாம் மீளணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு ஸ்வீட் செஸ்னட். அதிசயம், அற்புதம், மனித அறிவுக்கு எட்டாத ஒரு வெட்ட வெளி இது. மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நிகழும் ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது இந்த மலர். ஒளியை தெரிந்து கொள்ள முதல்ல நாம் வந்து இருளை தெரிஞ்சிருக்கணும். பிரம்ம நிலையில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எதுவுமே இல்லை ஆனால் எல்லாம் இருக்குது. தனியாக இருக்கேன் ஆனால் எல்லாமா இருக்கேன். மேலே ஒருத்தன் இருக்கான், எனக்கு எந்த கவலையுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை. நான் அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொள்ள இந்த மலர் உதவியாக இருக்கும். அல்ல குறையாத ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த மலர். உயிர்ப்பை, உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடியது. அனைத்து உயிர்களுக்கும் உணவை அளிக்கக்கூடியதாக இருக்குது இந்த மலர். கோவிலுக்கு அப்புறம் நற்காரியங்கள் அனைத்திற்கும் செல்லும்போது இந்த மலரை கொடுக்கும்போது கடவுளோட அனுகிரகம் வந்து பரிபூரணமாக நம்மளுக்கு கிடைக்கும். தனக்குள், தன் மனதுக்குள் இருக்கிற கசடுகள், கழிவுகள் ஆகியவற்றை நீக்கக்கூடியதாக இருக்குது. அன்பு, ஆனந்தம், அரவணைப்பை கொடுக்கக்கூடியது இந்த மலர். தனக்கு எது வேண்டும் அப்படிங்கிறதும் இல்லை, வேண்டாம் அப்படிங்கிறதும் இல்லை, துன்பமும் இல்லை அப்படின்ற நிலை ஸ்வீட் செஸ்னட். உலகில் தீர்வு அப்படிங்கிறது அதிசயத்தில் நிகழ்வது மட்டுமே அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் பார்த்திங்களா, அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க. எதையுமே திட்டமிட்டு செயல்படுத்த மாட்டாங்க இவங்க. எவ்வளவு துன்பம் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத அறிவிக்கக்கூடியதாக இந்த மலர் இருக்குது. ஒரு ஞானியை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த க்ஷணத்தில் வந்து நோய்ங்கிறதே இருக்காதான். குழந்தையோட ஆற்றலை போல இருக்கும் இந்த மலர் எடுக்கும்போது. ஆன்மீக வலிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. என்னை விடுவிக்கும் மலர், என்னை மீட்டெடுத்த மலர், என்னோடு இருக்க வைக்கும் ஒரு மலர். இந்த மலர் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இந்த மலர் நம்ம வந்து மறுசீரமைத்து கொள்ள செய்கிறது. என்னுடைய அழுகை கேட்கப்பட்டது, அதிசயங்கள் நிகழ்ந்தது அப்படின்ற ஒரு நிலை. இந்த மலர் எடுத்துக்கொள்ளும் போது அற்புதங்கள் நிகழும். வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகள், தடைகள் என்ற நிலையிலிருந்து எண்ணற்ற வாய்ப்புகள் அமையும். நீங்கள் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு இரையாற்றம் சொல்லும் ஒரு நிலை இருக்கும் பார்த்திங்களா. பிரபஞ்ச இரையாற்றலே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய மலர். மேலேருந்து பேராஷூட்லேருந்து குதிக்கும்போது அது விரியாமல் இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு மனநிலை ஏற்படும், அது வந்து நிழல்தன்மை. முழு தன்மையில் அது விரிஞ்ச உடனே எப்படி ஒரு மனநிலை இருக்கும், அதுதான் அது ஒரு அதிசயம் தானே. அந்த மாதிரி ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடியது இந்த மலர். இவங்க வந்து உணர்ச்சிகளை வந்து நல்லா டோட்டலாக கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்களாம். மிகுந்த உணர்வுகளில் வந்து இருக்கக்கூடியவங்க. நம்மை பிரபஞ்சத்தோடு இணைக்கக்கூடியது இந்த மலர். எல்லாவற்றிலும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு நிலையை கொடுக்கும். எங்கும் செழிப்பு, பரிபூரணம், அதாவது தனிமையான பிரபஞ்சத்துடன் கரைந்து போன ஒரு நிலை தான் இந்த மனநிலை. ஆன்மாவை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. நம்மளோட கர்மாவிலேருந்து நம்ம விடுபடணும்னா இந்த மலர் எடுக்கணும். இதற்கு மேலே நடக்காது, கதியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மலர் கொடுக்கணும். பெண்ணுக்கு வரன் பார்க்கும்போது பெற்றோர்கள் வந்து இந்த மலரை எடுக்கும்போது அந்த பெண்ணுக்கு சுலபமான ஒரு வரன் வந்து அமையும். எல்லா விதத்திலும் ஆன்மாவை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு உபாயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலர் தான். எல்லையற்ற, தடையற்ற, ஆதியும் அந்தமும் அற்ற, முடிவுகள் அற்ற ஒரு நிலை அப்படின்னா ஸ்வீட் செஸ்னட் தான். இவங்க என்ன சொன்னாலும் ஸ்வீட் செஸ்னட்டோட முழு தன்மையில் இருக்கிறவங்க வந்து என்ன வார்த்தை சொல்கிறாங்களோ அது அப்படியே பழிக்கும். இவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா இறைவனே ஆசீர்வாதம் செஞ்ச மாதிரி.
எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையும் கூட எளிதாக கையாளக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. கசப்பை மாற்றி கனிவையும் இனிமையையும் தரக்கூடியது இந்த நன்மருந்து. நமக்கு எதிர்காலம் என்ற ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மலரை நம்ம கொடுக்கணும். எந்த வழியும் தெரியல அப்படின்னா இந்த மலர் எடுக்கும்போது வழி பிறக்கும். இந்த மலர் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கை கொடுக்கும். திருமணத்திற்கு மக்களை வாழ்த்த போகிறோம் இல்லையா, இந்த மலர் எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்த்தினோன்னா அவங்க நல்லா நீண்ட காலம் நல்லா சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்பாங்க. இப்போ திருமணம் நடக்காமல் இருக்கிற ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த மலரை இந்த பெற்றோர்கள் எடுக்கணும். திருமணமாகாத இருக்க ஆணுக்கும் நல்ல பெண் கிடைக்க இந்த மலரை அந்த ஆணோட பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ளும் போது திருமணமாகும். இப்போ வரதட்சணை கொடுக்க முடியாமல் இருக்கிற பெற்றோர்கள் நம்மளால் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்னு ஒரு கொஷின் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது கூட அது நம்ம எடுக்கும்போது வரதட்சணை இல்லாமையே கல்யாணம் நடக்கும். இப்போ பெண் வீட்டார் ஏழையாக இருக்கிறாங்க, ஆனால் மாப்பிள்ளை பணக்கார வீட்டுக்கு தான் போகணும்னு அந்த பொண்ணு கேட்குதுன்னா அந்த மாதிரி சமயத்தில் கூட இந்த மலரை நம்ம எடுக்கலான்னு சொல்கிறாரு. மஸ்டர்ட் ஸ்வீட் செஸ்னட் மனநிலையில் தற்கொலை எண்ணங்கிறதே இருக்காதான். கார்ஸ் மற்றும் ஸ்வீட் செஸ்னட் எடுக்கும்போது ரெண்டுமே நம்மளுக்கு தோல்விங்கிறதையே கொடுக்காத ஒரு 2 மலர்கள். வானத்திலிருந்து கீழிறங்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னா அது செரி ப்ளம்மு, கீழிருந்து மேலே நோக்கி ஆற்றலை தள்ளக்கூடியது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் செஸ்னட்டு. எந்த இடத்திலும் எந்த ஒரு மலரும் வேலை செய்யலாம் அப்படின்னா கார்ஸ் ப்ளஸ் ஸ்வீட் செஸ்னட்டு. வாழ்க்கையில் ஒளிர வேணும், பிரகாசிக்கணும் அப்படின்னா ஸ்வீட் செஸ்னட்டு, பைனு, இம்பேஷன்ஸு, செரி ப்ளம்மு. தியானம் செய்யும்போது பார்த்திங்கன்னா வாட்டர் வயலட்டு, ஸ்வீட் செஸ்னட்டு, கிளமாட்டிஸ் எடுத்துக்கும் போது நாள் முழுவதும் தியான நிலையில் நம்ம இருக்கலாமா. உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தால் ஸ்டார் ஆஃப் பெத்தல்ஹம். ஒவ்வொரு உறுப்பாக செயலிழந்து போயிட்டுருக்குன்னா ஸ்வீட் செஸ்னட். அதாவது திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை அப்படின்ற அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஸ்வீட் செஸ்னட்டு. தீர்க்கும் உடல் நோய்கள்னு பார்த்திங்கன்னா சொறி, முட்டி பிரச்சனைகள், கண் பார்வை பிரச்சனைகள், சிறுநீரக பாதிப்பு, அடிக்கடி சிறுநீர் கழித்தல், இவங்க உபயோகிக்கிற வார்த்தைகள் பார்த்துட்டா நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. எனக்கு கதியே இல்லை, விதிப்படியே நடக்கட்டும், இது ஆபத்துக்கு தோஷம் இல்லை, இதை செய்யலாம், எதிரிக்கு கூட இது வரக்கூடாது, இதற்கு விமோச்சனமே இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். இதோட ஸ்வீட் செஸ்னட்டோட அந்த இது முடியுது. ஸ்வீட் செஸ்னட் பற்றின ஒரு தெளிவான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது நிறைவு செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் கொஷின் ஆன்சர்ஸ்க்கு நம்ம போயிடலாமா.